ஃப்ரெண்ட்ஸ் 15th June 2024 நேற்று நம்ம கோவாவுக்கு வந்திருந்தோம். இன்றைக்கி மார்னிங் விடிஞ்சிருச்சு. வியூ எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்களேன். யாருமே இன்னும் எந்திரிக்கலை. நான் 7 o'clockலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. என்னோடய ஒவ்வொரு நிமிஷத்தையும் கோவாவில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா அந்த 5 days தான் நான் இருக்கேன். வியூ பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குன்னு. இட்ஸ் ரெய்னி சீசன் போல் கோவாவில். இந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு வியூ இருக்கும், செம்ம அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி வெளியே இருக்க இந்த வியூவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்க அந்த லேம்ப்ஸ் எல்லாம் நைட்டு ரொம்பவே பிரகாசமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோட்டலோட ப்ரைஸே ஜஸ்ட் 2000 rupees தான். அப்புறமா அடிஷ்னலாக 240 rupees டேக்ஸுக்கு வாங்கினாங்க. இப்படி ஒரு ப்ரைஸிங்கில் இவ்வளோ ஒரு அழகான ஹோட்டல் கிடச்சதே ஒரு லக்கு தான் எனக்கு. வாங்க வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சும்மா அப்படியே வாக் மாதிரி வந்திருக்கேன் மார்னிங் கோவாவில். நம்ம அப்படியே நடந்து போவோம், உள்ளே எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா நம்பர் பிளேட்டு, ஒரு சில கார்லலாம் இந்த I-20 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே ரெண்டல் கார்ஸ் தான் போல். கோவாவில் நிறைய கார்ஸ் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளோட கார் ஸ்பெசிஃபிக்காக இங்கே நிற்கிது பாருங்கள். இதுதான் நம்ம யூஸ் பண்ண ரெண்டல் கார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நம்ம Day 1 இன் கோவா. ஆக்சுவலாக நேற்று தான் வந்தேன், பட் நேற்று நான் லேட்டாக வந்ததுனால ஆல்மோஸ்ட் 12 AM ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அஃபிஷியலாக Day 1 இன் கோவா. இன்றைக்கி நம்ம கோவாவுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நான் ஆக்சுவலாக ஸ்டே பண்ணுறேன். டிஎன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நான் ஸ்டே பண்ணுறேன். நம்மளோட ஹோட்டலோட வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம போகும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹோட்டலுக்கு வெளியே இருக்க வாழை மரம், தென்னை மரம் இதெல்லாம் கிராமத்தில் இருக்க தோப்பு வீட்டில் தங்குற மாதிரியான ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இந்த ஹோட்டலுக்கு வெளியே இருக்க ஸ்ட்ரீட்டை பாருங்களேன். நைட்டு ஒன்றும் பெருசாக தெரியல, மார்னிங் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்ட்ரீட் பூரா க்ரீனரிஸாக இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் ஹோட்டலுக்குள்ளே போய் ரிலாக்ஸ் ஆகும். மார்னிங் 7 AM உள்ள யாருமே இல்லை. ஸ்டாஃப் கூட இப்போ தான் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காஃபி கூட இப்போ கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரெண்டல் கார் எடுத்து ஒரு வித்தியாசமான கஃபே ஒன்றுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த கஃபே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வேகட்டாரில் இருந்து அஞ்சுனா அப்படின்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே ஆர்ஜுனா அப்படின்னு ஒரு கஃபே இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ விசிட் பண்ண போகிறோம். அந்த கஃபே ரொம்பவே நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். ஸோ அதை கேட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். மார்னிங் ஒரு ரெண்டல் காரில் ரைட் போகிறதே ரொம்ப சுகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காரில் 360° கேமராலாம் இருக்குது. ரோடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் நம்ம ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சன் அண்ட் கிளைமேட், இந்த டெம்பரேச்சர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீக்கெண்டுனால பார்க்கிங்கே பயங்கர ப்ராப்ளமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். காரை பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பட் கஃபேக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். கஃபே எப்படி இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி கோவா ரிலேட்டடான கல்ச்சரல் சாங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே மாஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கஃபேயை நான் முழுசாக சுற்றி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சின்ன கஃபே நான் நினச்சேன், பட் ஆனால் ரொம்பவே பெரிய கஃபே. ரொம்ப தூரம் போகுது. உள்ள லைப்ரரிலாம் இருந்தது. என்னோடய லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்குது. அங்கே வித்தியாசமான பொருள்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதை பற்றி லேட்டராக பார்ப்போம். இந்த கஃபேலே பிங்பாங் ஸ்டேடியம் கூட இருக்குது. நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தீங்கன்னா சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம். என்னதான் காலையில் நான் சீக்கிரம் கிளம்புனாலும் காரை எடுத்துகிட்டு இங்கே பார்க்கிங் பண்ணுறது, அப்புறமா அந்த ஃபுட்டு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 11 AM தாண்டி போயிருச்சு. எனக்கு பின்னாடி சின்ன பையன் பார்க்குறான் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. இங்கே ஆர்ஜுனா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. ஒரு சாண்ட்விச், ஒரு ஜூஸ், அப்புறமா ஒரு காஃபி இல்லாட்டி நம்மளோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. நான் ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெஜிடேரியன் சாண்ட்விச். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மியூசிக்கோட இந்த சாண்ட்விச்சை என்ஜாய் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரைட், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இப்போ முடிச்சிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சின்ன ஷாப்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் செல் பண்ணுறாங்க. நான் கோவாவை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு மேக்னெட் ஒன்று வாங்கினேன். தேக்கடி போயிருக்கும் போதும் சிமிலரான ஒரு மேக்னெட் வாங்கினேன். நீங்கள் தேக்கடி சீரீஸ் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். நான் போகிற ஒவ்வொரு பிளேஸையும் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இந்த மேக்னெட்ஸ் அங்கங்கே ஒட்டி வச்சுப்பேன் என் வீட்டில். அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த ட்ரிப் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஷாப்ஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே இன்னும் நிறைய டைம் எடுக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ பிங்பாங் ஸ்டேடியம் போய் அங்கே மேட்ச் விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசித்தேன்.
எனக்கு பின்னாடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஜோக்கர் இந்த மாதிரி பாப்புலரான ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து இவங்க பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே டாட் கேம்ஸ்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் த்ரோ பண்ணி விளையாடுறாங்க பாருங்கள். எனக்கு பர்சனலாக ஃப்ரேக்ரன்ஸ் ப்ராடக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு பத்தி வாங்கி நான் ட்ரை பண்ணி அதோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கோவாவை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி செயின்ஸ் எதுவும் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். பெருசாக எதுவும் கிடைக்கல இந்த அர்ஜுனா கஃபேயில் இருக்க எல்லா இடத்தையும் நம்ம ஆல்மோஸ்ட் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அர்ஜுனாலேருந்து கிளம்ப போகிறோம். வித் லவ் ஃப்ரம் அர்ஜுனா கோவா 2024. தேங்க்யூ அர்ஜுனா, ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு. இப்போ நம்ம காரை பார்க்கிங்கில் இருந்து எடுத்துகிட்டு நம்ம ஹோட்டலுக்கு திரும்பி ட்ராவல் பண்ண போகிறோம். வர வழி பாருங்கள் எவ்வளோ அமேசிங்காக இருக்குதுன்னு. இந்த கோகோனட் ட்ரீஸ், ஒரு சின்ன ஒரு வேலி மாதிரியான ஒரு பாத்துக்குள்ளே நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கஃபேலேருந்து என் ஹோட்டல் ரூமுக்கு வரும்போது ஹோட்டலில் லேசான மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் நான் ஹோட்டல் ரூமுக்கு வெளியே உட்காந்து மழையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப தூரம் போய் சுற்றி பார்த்துட்டு வர்றது மட்டும் ட்ராவலிங் கிடையாது, இயற்கையை அனுபவிக்கிறதும் பார்ட் ஆஃப் ட்ராவலிங்கிறதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். எனக்கு ரெயினில் நடந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசையை கோவா நிறைவேற்றிருச்சு. டைம் ஆல்மோஸ்ட் 4 PM ஆயிடுச்சு. என்னோடய லஞ்சை இந்த ஹோட்டல்லையே முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டேன். இந்த லஞ்சை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பிளேஸஸை நம்ம உடனே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுவோம். பக்கத்துலேயே ஓசுரான் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பீச்சுக்கு தான் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க்கை அழகாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே நிறைய பிளாக் மோலிலாம் போயிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 5 PM ஆச்சு. நம்ம வந்து ஓசுரான் பீச் அப்படின்னு ஒரு பீச் இங்கே பக்கத்தில் இருக்குது, சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு கோகோனட் ட்ரீஸ் ஒரு நல்ல வியூ கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஓசுரான் பீச் ரொம்ப நியர்பை தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸு சொன்னாங்க. அதனால் நான் என்னோடய ரெண்டல் கார்லாம் யூஸ் பண்ணல, சும்மா அப்படியே ஒரு ஈவினிங் வாக் மாதிரி. நான் எவ்ரி ஈவினிங் வந்து ஜிம்முக்கு போயிடுவேன் ஒர்க் டேஸில். ஜிம்மு மிஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்தது. ஸோ அதனால் வாக்கிங்கே போகலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கோவா நல்லா இருக்குது. கோவாவில் ஒரு எங்கேனே தெரியாது. மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து இப்போ வந்து கோவா வந்து இங்கே கோவாவை சுற்றி பார்க்குறது வந்து நல்லா இருக்குது. எனக்கு ஒரு புது மாதிரியான ஃபீலை கொடுக்குது. நான் கோவாவுக்கு வந்தது தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளைட்டில் போனதே இல்லை. கோவானாலும் இது வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. தண்ணிலாம் ஃப்ளட் ஆகி பீச்சுக்கு போகிற பாதையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன் பீச்சுக்கு. மேப் இப்படி தான் காட்டுது. உங்கள் கண்ணுக்கு பீச் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? கோவா இஸ் அ பாரடைஸ், நோ டவுட் இன் இட். ஃப்ரெண்ட்ஸ், ஓசுரான் பீச்சோட வியூவை பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குன்னு. மனித வாழ்க்கை கடல் கரையில் நிற்கிற மாதிரி தான். அலைகள் போல் மனிதர்கள் வந்து போவாங்க, காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச காலம் கழித்து எல்லா அலைகளும் ஒரே மாதிரி இருக்குன்ற புரிதல் ஏற்படும். அப்போ நம்ம கடற்கரையை விட்டு செல்வோம். வாழ்க்கையும் அது போல் ஒரு நாள் நம்ம விடைபெறுகிற காலம் வரும். ரொம்ப தூரம் தமிழ்நாட்டை விட்டு வந்துட்டு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்ப்போன்னு நான் கனவுல கூட நினைக்கல. பட்டு ஆண்டவன் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோவோட முதல் பார்ட்டில் சொல்லியிருப்பேன் இந்த ஹோட்டலில் லைட்டிங்லாம் பயங்கர ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும்னு. நைட் டைத்தில் பாருங்கள் லைட்டிங் அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. நான் பீச்சு போயிட்டு திருப்பி வரும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் நைட் ஆகிருச்சு. நான் நாளைக்கு வேறு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறேன் கோவாலேயே. அதுக்காக என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு இங்கே வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10:50 PM ஆயிடுச்சு. இங்கே வர்றதுக்கு என் டின்னரை சாப்பிட்றதுக்கே நான் ஆல்மோஸ்ட் 11 PM ஆயிடுச்சு. நாளைக்கு நான் சீக்கிரம் எந்திரிச்சு வேறு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கோவா போக போகிறோம். விலாக் மறக்காமல் பாருங்கள்.